கணபதி என்றிட களங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மம் அகலுமாம், கணபதி என்றிட கவலை தீருமே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி பயணிக்கும் பொழுது புயல், மழை, வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் கிரகங்களால் மட்டுமே. உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்து சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆக இப்ப இந்த வார பலன்கள் ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை இது வார பலன்கள். அதே நேரம் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை ஏற்படுகின்ற இந்த வார பலன்களை, உங்களுடைய வெற்றி தோல்விகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்பட போகிறது, என்னென்ன நடக்க போகுது, உங்கள் தொழிலில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது, திருமணம் நடக்க போகுதா, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா, சொத்து சுகங்கள் வாங்க போறீங்களா, உங்க அனந்தய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா, சொந்தமா தொழில் தொடங்கலாமா, ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த ஆவணியில தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது நடக்குமா, ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் இந்த ஆவணியில சரியாகுமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வார பலன்களை ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இனி நடக்க போறது என்ன, இப்ப நடக்கிறது என்ன, இனி நடக்க போறது என்ன, எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஆனா இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி ஓடும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க தெளிவா. உலகத்துல இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதுல எல்லாருக்கும் பெருமையா 10-100 பேருக்கு நீங்க பெருமையா சொல்லணும், நல்லா சொன்னாரு போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை சிறப்பா பார்க்கலாம். வார பலன்கள் தனுசு ராசி நேயர்களே, தன்னகர் இல்லா ஒரு சாதுரியமான புத்திசாலித்தோடு, நேர்மையோடு, உண்மை உழைப்போடு உங்கள் காரியம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியஸ்தானத்தில் ஆவணியில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற அற்புதமான காலம். இது போன்ற ஒரு யோகம், இது போன்ற ஒரு நீங்கள் உயர் வருகின்ற யோகம் இனி அடுத்த ஆண்டு ஏற்படுவது. இந்த வாரம் ஆவணி 2ஆம் தேதி, ஆவணி தொடங்கியவுடன் 2ஆம் தேதி இந்த வார பலன்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அது உங்களுடைய பாக்கியஸ்தானமாக ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு யோகம். உங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகள், பல முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய யோகம். உங்கள் தொழில் உலகமெங்கும் புகழ் பெறக்கூடிய யோகம். உங்கள் தொழிலால் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம். சிலருக்கு நல்ல பதவி யோகம், நல்ல பதவி யோகம், ஒரு நிர்வாகம், புதிய பொறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமாக ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்.
அதாவது எப்பயுமே மேச, சிம்ம, தனுசு, கும்பம் இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு சிம்மத்திலையும் சூரியன் ஆட்சி, அதே நேரத்தில் கும்பத்திலையும் சனி பகவான் ஆட்சி. இரண்டும் அந்த இடத்தில் பகை பெற்று பார்த்து விட்டால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டும். இரண்டும் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் பகை பெற்று ஒருவருக்கொரு பார்த்து கொண்டால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் ரெண்டும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது பல யோகங்களை ஏற்படுத்தும். பலவிதமான யோகங்கள், நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப எல்லா கிரகங்களுமே வலிமை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 கிரகங்கள் வலிமை அடைந்தாலே மிக அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். யாருக்குமே எல்லா கிரகங்களும் வலிமை அடைய போவதில்லை. எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கூட, இவ்வளவு பெரிய நாட்டை ஆளக்கூட மன்னனா இருந்தாலும் தெரியும், சும்மா எல்லா கிரகங்களுமே சிறப்பாக வலிமை அடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு சில கிரகங்கள் வலிமை அடையும் போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இங்க அதே நேரம் ஒரு சிம்மத்தில் ஒரு மகம் நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அந்த மகம் நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய தன யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம். அதுதான் சும்மாவா சொன்னாங்க, மகம் நட்சத்திரம் ஜகத்தை ஆளும் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட மகம் நட்சத்திரத்தில் சூரியன் பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்ற காரியம் அனைத்தும் வெற்றி அடையும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி ராகு. உலக வெற்றி அடையக்கூடியது. ஒரு ஷேர் மார்க்கெட்டோ, ஒரு வியாபாரமோ, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையோ, நல்ல புத்திர யோகமோ பெறக்கூடிய இடத்தில் 7ஆம் இடத்தில் உலக வெற்றி. குரு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. அதாவது 6ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது தோஷம். இருந்தாலும் இங்கே உங்களுக்கு அந்த குரு சுக்கிரன் 2 செல்வ களஞ்சியங்கள். ஒருவேளை சுக்கிரன் தனித்து என்றா பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவார். ஆனால் குருவோட சேரும் போது, ஏங்க பூவோட சேர்ந்தா ஞாரும் மணக்கும் இல்லையா? பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும். அப்போ குரு சுக்கிரன் 7ஆம் இடத்துல சேரும்போது நல்ல திருமண யோகம், நல்ல பதவி யோகம், ஷேர் மார்க்கெட், இது கூட்டு தொழில்கள், நல்ல ஒரு சிறந்த பதவியில் சிறந்த முன்னேற்றம், பதவி யோகம், நல்ல பதவி. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம். அப்போ உங்கள் தொழில் மிகப்பெரிய உலக அளவில் பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். உலக அளவில் உங்கள் தொழில் பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக அமையும். சரி, அடுத்து ஆவணி 5 உங்களுக்கு 8ஆம் இடத்தில் பணவரஸ்தானம். அதுக்கு பேர் இந்த பணவரஸ்தானம். இந்த பணவரஸ்தானம் அடிக்கிற பணவரஸ்தானம்னா 2, 5, 7, 11, 2, 5, 8, 11. அப்ப இங்க 8ஆம் இடத்தில் வந்து புதன் சுக்கிரன். அப்ப மனைவியால் வருமானம் பெறக்கூடிய யோகம். 7ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்துக்கு போனா மனைவியால் வருமானம் பெறலாம். சரிங்களா? சுக்கிரன் போய் சேர்ந்துறாரு. அப்ப கலசரம், அது சுக்கிரன் கலசரம். 11ஆம் இடம், 11 உங்க தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் வந்து சுக்கிரன். அது துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் அந்த ஒரு 11ஆம் இடம் வந்து பணவரஸ்தானம். ஒரு பணவரஸ்தானம் இன்னொரு பணவரஸ்தானத்தில் உட்காரும் போது நிச்சயமாக செல்வ யோகம் ஏற்படும், வருமானம் அதிகப்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சரி, அடுத்து தனுசுக்கு பாக்கியஸ்தானம். அங்க சூரியன் ஒளி கிரகம். ஒளிமயமான, பிரகாசமான, பிரபலமான நல்ல யோகங்கள், நல்ல பதவி யோகங்கள், நல்ல தொழில் முன்னேற்றங்கள், உங்கள் ஊர் உலகத்துக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்வு ஏற்படும், நல்ல உயர்வு ஏற்படும், வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல திருமண யோகங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல பதவி யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில், தனுசுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடம் பூர்வீகத்தில்
பூரிய சொத்து, பூரிய சொத்துல பூரிய இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். இல்லாட்டி புதிய பதவிகள் பெறக்கூடிய யோகம் ஏற்படும். ஒரு நிர்வாக பொறுப்பு, புதிய பொறுப்புகள். சில பேருக்கு சொந்த ஊர்லேயே பதவி கிடைக்கும். எனக்கு சொந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் வேணும் எப்போ என்னுடைய உத்தியோகம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த சொந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். சிலருக்கு பூரிய சொத்துக்கள் கிடைக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எங்கெங்கேயோ ஊரை போய் சுற்றிட்டு சொந்த ஊருக்கு வருவாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சொந்த ஊருக்கு போனோன்னு குழந்தை பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் இந்த வாரம் சிறப்பாக தனுசு ராசிக்கு அமைந்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அதுதான் உங்க தனிப்பட்ட ஜாதகம். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அதுல என்ன யோகங்கள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன சரியாகும், எப்ப சரியாகும், எப்ப நடக்கும் அப்படின்றத ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஒரு டைம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அது இப்ப நடக்கல, அப்ப நடக்கல, எத்தனையோ வருஷம் நடக்காம இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்யறது. ஐயா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்ற சில பேர். அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி. தசாபுத்திகள் உங்களை தலையெழுத்த மாற்றக்கூடியது தசாபுத்திகள். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன தசாபுத்தி ஓடுதுன்றதை பார்ப்போம். இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் திருப்தியா தெளிவா ஜாதகத்தை திரும்ப தூக்கணும். இவர் சொன்னது சரியில்லை, வேற ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு திரும்ப அப்படின்ற ஒரு வருத்தம் வரக்கூடாது. நீங்க 10 பேருக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம், நல்லா சுவையா திருப்தியா இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே மனசு சந்தோஷமா இருக்கும். சரியில்லைன்னா இந்த ஏண்டா வந்தோம் அப்படி அந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலகன். நன்றி, வணக்கம்.